இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் வேகமாக அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஓடி வந்துட்டுருக்கா. அப்போ டாக்டர் இவங்க ரொம்ப நிலைமை மோசமாக இருக்குது, நான் இப்போ என்னமோ சமாளிச்சிட்டேன், பட் கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ணணும் அப்படின்றதா சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஷெங் அங்கே வர்றா. நர்ஸ்ட்டாக நம்ம ஹீரோயினை பற்றி கேட்டதுமே அந்த பொண்ணு பாவம் அவங்க மாடிக்கு போயிருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு இப்போ வந்து சர்ஜரி பண்ணுறதுக்கு பணம் இல்லாமல் அவங்க ரொம்ப கவலையில் இருக்காங்க. அவங்க பாட்டு ஏதாச்சும் வந்து பண்ணிடலாம் அப்படின்றத சொன்னதுமே உடனே வேகமாக பயந்துட்டு அங்கே போயிட்டுருக்கான். இப்போ ஹீரோயின் அங்கே மாடிக்கு ஓரமாக போகிறத பார்த்துட்டு வேகமாக ஓடி போயிட்டு, நீ அந்த மாதிரி எந்த ஐடியாவும் பண்ணிடாத சூசைட் பண்ணுற மாதிரி, நான் உனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்றத சொன்னதும், நீ என்ன பேசிகிட்டு இருக்க, இங்கே பாரு செடியெல்லாம் இருக்குது, நான் வந்து தண்ணி தான் ஊற்ற போகிறேன் அப்படின்றத சொல்கிறா. நீ வந்துட்டு உன்னோட அம்மாவோட நிலைமை சரியில்லைன்னு தானே அப்படி கவலைப்பட்டுருக்கு அப்படின்றத கேட்டதும், நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக என்னோட அம்மாவை வந்து காப்பாற்றிடுவேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. நீ வந்து நாளைக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துடு, நீ ஆடிஷன் கொடு, நான் வந்து உனக்கு ஒரு ஜாப் அங்கே வாங்கி கொடுக்குறேன் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நெக்ஸ்ட் டேவே அங்கே கிளம்பி போயிடுறா. அண்ட் அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு இங்கே ஜாப் கிடைச்சிருச்சு, நீங்கள் ஹீரோயினுக்கு வந்து சப்ஸ்டியூட்டாக தான் ஆக்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்றது சொன்னதுமே ஹீரோயினுக்குமே காசு தேவைப்படுது இல்லையா, சரி ஓகேன்னு சொல்லிடுறா. அப்போ ஹீரோயின் வர்றாங்க, யாருன்னு பார்த்தா அந்த சிசி தான் போல். அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து உன்னோட வந்து தகுதி என்னன்னு உனக்கு புரியுதா, எப்பயுமே நீ இந்த மாதிரி நிலமையில தான் இருப்ப அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு எதுவும் பண்ண முடியல, ஏன்னா ஹீரோயினுக்குமே இப்போ ஜாப் வந்து ரொம்ப அவசியம், காசு தேவைப்படுதுன்றதாசி அவளும் ஓகேன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் எங்க அவங்க சிஸ்டர்கிட்ட, நீ எதுக்காக வந்து அவளை வந்து ஒத்துக்கிட்ட, நீ வந்துட்டு பேசாமல் அவளை வந்து விரட்டி விட்டுருக்க வேண்டாம் இங்கே இருந்தேன்னு கேட்டதும், எதுக்காக அப்படி பண்ணணும், அவளே வந்து ஆக்டிங் சீன்லாம் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நான் போய் கூலாக அந்த இடத்துல நின்றுக்குவேன், அவளுக்கு அவள் தகுதி என்னன்னு தெரிய வேணாமா, அவளுக்கு அடிபட்டுருச்சுன்னா அவளாக இங்கேருந்து போக போகிறா, இப்போ நான் ஷாவுக்கு கால் பண்ணி வர வைக்கிறேன், அவன் என் கூட க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு அவள் ரொம்ப ஜெலஸாக ஃபீல் பண்ணட்டும் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு தான் அவள் கால் பண்ணி வர சொல்கிறா. பட் ஹீரோ என்னால் நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிடுறான். அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின்ட்ட இப்போ ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நீ பண்ண போகிற, உனக்கு அடி எதுவும் பற்றாமன்னு சொன்னதும், நான் வந்து எவ்வளோ பெரிய ஆக்டர் தெரியுமா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ அங்கே மேங்க் வந்து ஏமாற்றி அங்கே கூட்டிகிட்டு வந்து விடுறான். நீ இப்போ எதுக்காக இங்கே என்னை கூட்டிகிட்டு வந்திருக்க, நான் இதில் வந்து காசு போட்டிருக்கேன்றதுக்காண்டி இதெல்லாம் வந்து என்ன பார்க்கணுன்னு அவசியமானு கேட்டதும், நீ பார்த்து தான் ஆகணும், நீ வந்துட்டு ஒரு ப்ரொடியூசருன்றப்ப இதெல்லாம் வந்து மீட் பண்ண வேணாமா எல்லாத்தையும் அப்படின்றத சொல்லிட்டு போகும்போது, நம்ம ஹீரோயின் பயங்கரமாக சூப்பராக மேக்கப் பண்ணி அங்கே போயிட்டுருக்கும்போது நம்ம ஹீரோ அவ்வளோவே பார்த்துட்டு வேகமாக கையை பிடிச்சிக்கிறான். அப்போ அங்கே சிசியுமே அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு, இப்போ நீ என்ன தானே பார்க்க வந்த ஷாவ் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயின்ட்ட நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டதும், அவள் எனக்கு சப்ஸ்டியூட்டாக தான் நடிக்க வந்திருக்கான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. ஹீரோவை பார்த்து, பாஸ் நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நான் செமையான ஒரு சாப்பாடு ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே சாப்பாடெலாம் கொண்டு வந்து வச்சதுமே நம்ம ஹீரோயினாவே நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே பார்த்தா மற்ற ஆக்டருங்களுக்கெல்லாம் ஒரு சாதாரண மீல்ஸ் தான் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் 2 பாக்ஸ் கேட்குறா, பட் வந்துட்டு 1 தான் கொடுக்குறாங்க. அவள் பார்த்தா அதையுமே என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே சாஸ் எல்லாமே கொண்டு போய் அங்கே சாப்பிட போகிறா. அப்போ ஹீரோ இந்த மாதிரி சாப்பாடெலாம் நம்மளுக்கு கொடுத்துட்டு எதுக்காக நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி சாப்பாடு கொடுக்குறீங்க அப்படின்றத கேட்டதுமே இப்போ மிங்க் வந்து மற்றவங்களுக்கும் அதே மாதிரி சாப்பாடு கொடுத்தா காசு எவ்வளோ செலவாகிறது, அதனால தான் இது எல்லாருமே இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. காசுக்கு என்ன குறைவா இருக்கா, எல்லாருக்குமே இனிமேல் அந்த மாதிரி சாப்பாடு கொடுக்க சொல்லுங்க அப்படின்றத சொல்லி அவன் பேசிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு மிங்க், நீ அவளை விட்டு பிரிஞ்சாலுமே இன்னுமே அவன் மேலே அக்கறையாக தானே இருக்கு அப்படின்றத சொல்கிறான். எதுக்காக அவள் அப்படி வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா, இங்கே வந்து உட்கார சொல்ல வேண்டியதானே அப்படின்றத கேட்டதும் அப்போ அங்கே அந்த சிசி வந்துடுறா. நான் தான் இந்த படத்தோட ஹீரோயின், நான் தான் இந்த இடத்துல உட்காருவேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அவள் ஜஸ்ட் ஒரு சப்ஸ்டியூட் தான் அப்படின்றத சொல்லிட்டு ஓவர் ஆட்டிடியூட் காமிச்சதுமே நம்ம ஹீரோக்கு அவளோட பிஹேவியர் சுத்தமாகவே பிடிக்கல. அதுக்கப்புறம் அங்கே ஆக்டிங்குமே வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் செமையான அங்கே ஃபைட் சீன்லாம் பண்ணுறா. இப்போ நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு எல்லா ஆக்டிங்குமே இவளே பண்ணிட்டா, அவள் என்ன பண்ண போகிறா அப்படின்றத கேட்டதும் அவள் என்ன பண்ணுவா, ஃபைனலாக வந்து நின்று உன்ன அவள் வந்துட்டு எல்லாமே பண்ண மாதிரி காமிப்பாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினுமே ஆக்டிங் பண்ணிட்டு அந்த நைஃபை கொண்டு போய் அவள் கையில் கொடுத்ததுமே அப்போ அந்த சிசி, இப்போ உன் தகுதி என்னன்னு தெரியுதா அப்படின்றத கேட்டதும், ஏன் தகுதியை பற்றி நீ பேசாத, நான் வந்து உன்னோட ஒரு பெஸ்ட்டான ஆக்டர்ன்றது கூடி சீக்கிரம் எல்லாருக்குமே தெரிய வந்துடும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் போகும்போது அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. 2 பேருமே நின்றுட்டு இருக்கும்போது அங்கே செட் வந்து மேலே தவறி விழுந்ததுமே 2 பேருக்குமே அடிபட்டுறது. செங் வேடி வந்து நம்ம ஹீரோயினுக்கு அடிபட்டுருச்சான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். இவன் சிசி பக்கத்தில் போகாமல் நம்ம ஹீரோயின் பக்கத்தில் போயிட்டு நீ எப்படி இருக்கு அப்படின்றத கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின், நான் யாருன்னு உனக்கு தெரியுதா இல்லையா அப்படின்றத கேட்டதுமே நீ வீன்றது எனக்கு தெரியாதான்னு கேட்டதும் அவன் நம்ம சிசியை பார்த்துட்டு அப்படியே நக்கலாக ஒரு பார்வை பார்க்குறா. அவளுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. நம்ம ஃபியான்ஸே இருக்கும்போது இவன் வந்துட்டு அவளை போய் எப்படி கேர் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறான்.
கழிச்சு நம்ம ஹீரோ அவளை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். நீ என்ன வந்துட்டு நல்லா தானே இருக்க, உனக்கு எதுவும் அடிப்படலைன்னு சொன்னதும், நான் தான் உன்னோட ஃபியான்ஸே, நீ எப்படி அவளை போய் கேர் பண்ணிக்கலாம், என்னோட வந்து இமேஜை கெடுக்கணும்னு நீ ட்ரை பண்ணிட்டு இருக்கியா, எல்லாரும் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்றத கேட்டதுமே, நான் இப்போ ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன், நான் வந்து உன்னை மேரேஜ் பண்ண மாட்டேன், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொன்னதுமே, அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்ன நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்றத கேட்குறா. ஆமாம், நான் வந்து உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன், நான் வந்து உன்னை லவ்வே பண்ணலைன்றப்ப எதுக்காக மேரேஜ் பண்ணணும்னு சொன்னதும், நீ இப்போ லவ் பண்ணலை, ஆனால் கூடி சீக்கிரம் என்னை லவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொன்னதும், அது எப்பயுமே நடக்காது, நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொன்னதுமே, நீ வந்து கொஞ்சம் டைம் கொடு எனக்கு, நானே வந்து உன்னை பிரேக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. சிஸ்டர், நீ இப்போ என்ன வந்து பண்ண போகிற, டைம்லாம் கேட்டிருக்கேன்னு சொன்னதும், அந்த டைமுக்குள்ளே அவளை அவனோட லைஃப்லேருந்து வெளியேற்றிடுவேன், அதுக்கப்புறம் அவன் என்ன தான் மேரேஜ் பண்ணி ஆகணும், அந்த மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்றத சொல்கிறா. ஹீரோயின் அடுத்த சீனுக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே வெளியே ஆள் வரவுமே, என்னாச்சு எவ்வளோ நேரமாக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே அங்கே சிசி மேடம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு போகிறாங்க. அவளுக்கு ரொம்ப அங்கே குளிர் அடிச்சிட்டு இருக்கு. அப்போ அந்த சிசி வந்துட்டு, பார்த்தியா நான் வந்துட்டு ஒரு மெயின் ஆக்டர், நான் வந்து ஆக்ட் பண்ணுற வரைக்கும் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும், நீ எப்பயுமே ஒரு சப்ஸ்டியூட்டாக தான் இருப்ப, அவனோட லைஃப்லையாக இருக்கட்டும் இல்லை இந்த ஆக்டிங் ஸ்கில்லையாக இருக்கட்டும் அப்படின்றத சொன்னதும், உன்னோட இந்த கேவலமான பேச்செல்லாம் கேட்குறதுக்கு எனக்கு எந்த விருப்பமே கிடையாது, நீ பேசாமல் இங்கேருந்து போயிரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின் அட்டை வந்து செங் மீட் பண்ணிட்டு, நீ இப்படியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா ரொம்ப குளிர் அடிக்க ஆரம்பிச்சிடும், நீ என்னோட வேனில் வந்து வெயிட் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அப்புறம் அங்கே ரூமுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து அங்கே நம்ம ஹீரோயினை தான் தேடுறான். ஏன் நீ இப்போ தேடிட்டு இருக்க பர்சன் அந்த ஷெங்கோட சேர்ந்து அவனோட வேனில் தானே இருக்காங்க, அவங்க வந்துட்டு எப்படிப்பட்ட பர்சன் தெரியாத உங்களுக்கு, காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி அசிங்கமாக பேசினதும், நீ வாயை முடிட்டு பேசாமல் இரு அப்படின்றத சொல்லிட்டு அவன் ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். அப்போ ஹீரோயினும் அவனுமே அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஐ திங்க் என்னோட ரோல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், நான் இப்போ போகணுன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பும் போது அப்படியே ஸ்லிப் ஆகிடுறான். நம்ம செங் தான் வந்து பிடிச்சி விடுறான். 2 பேருமே பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் நான் இப்போ போகிறேன்னு சொல்லிட்டு வெளியே போனதுமே அங்கே ஹீரோ வந்து பிடிச்சி இழுத்துட்டு, நீ இப்போ இவன் கூட வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, நீ வந்து அந்த ரூம்ல வெயிட் பண்ணாம உனக்கு என்ன இங்க வேலை அப்படின்றத சொல்லி கேட்டதுமே அங்க வந்து அவளுக்கு கோவமாயிருது. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ எதுக்கு கேட்கறன்னு சொன்னது, உனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொன்னா, அப்புறம் இந்த ஆள் கூட என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத கேட்டுட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த ஷெங் இறங்கி வந்து, அந்த பாய் ஃப்ரெண்டே நான் தான், அவ பார்ல வச்சு கிஸ் பண்ணது என்னதான் சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோக்கு ரொம்ப கோவமாயிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோயின், நீ வந்து கோவம் எல்லாம் படுறதுனா ஏன் மேல படு, நான் தான் வந்து அவரை கிஸ் பண்ணேன், அவரு கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கு கோவமாயிட்டு, நீ என் கூட வான்னு சொன்னதுமே, நீ இப்படி அவளை போர்ஸ்லாம் பண்ணக்கூடாது, நீ கையெடு அப்படின்றத சொன்னதும் அவங்க 2 பேருக்கு சண்டை வந்து அவனை போட்டு அடிச்சிடுறான். அப்போ ஹீரோயின் தயவு செஞ்சு சண்டை போடாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட போயிடுறா. அப்போ ஹீரோ அவளை இழுத்துட்டு போயிட்டு, நீ இப்போ என்ன வேலை பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்க, நீ பேசாமல் என்னோட லைஃப்பில் திரும்ப வந்துரு அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிட்றான். நான் ஏன் திரும்ப வரணும், திரும்ப உன் லைஃப்பில் வந்து காசு கொடுத்து நீ என்னை சப்ஸ்டியூட்டாக வைக்க போறியா அப்படின்றத கேட்டதும், அப்படிலாம் கிடையாது, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே, அதான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டால, இனிமேல் ஞாபகம் கூட இரு, நான் வந்துட்டு யார் கூட வேணாலும் இருப்பேன், நம்ம 2 பேருக்குமே பிரேக்கப் ஆயிடுச்சு, நீ எதுக்கு விஷயத்துல தலையிடுற அப்படின்றத சொன்னதும் கோவமாயிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்ச அவன் வந்து போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயின் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. நீ இப்போ நான் அடிச்சையா, எதுக்காக அடிச்ச அப்படின்றத சொன்னதும், நீ வந்துட்டு உன் தகுதிக்கு மீறி நடந்துட்டு இருக்க, எதுக்குமே பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா நான் யார் கூட வேணாலும் இருப்பேன், அதை பற்றி நீ கேட்குறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. இதுக்கப்புறம் நான் உன் கூட சேர்ந்து இருக்க விரும்பல, நான் உன்னை ரொம்பவே ஹேட் பண்ணிட்டு இருக்கேன், என்னை தயவு செஞ்சு தனியாக விட்டு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே 2 பேருமே அப்படியே பிரிஞ்சு போயிடுறாங்க. அந்த எங்க இந்த விஷயத்த போய் அவங்க சிஸ்டர்கிட்ட சொல்கிறா, 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ஒரு ஆக்டிங் சீன் வருது. அந்த சீனில் நம்ம ஹீரோயின் சேஃப்டியான பொருளெல்லாம் போடாமல் வந்துட்டா போல், அந்த பர்சன் வந்து அங்கே அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கவும் நம்ம ஹீரோ இவ என்ன வந்துட்டு சேஃப்டியான பொருளெல்லாம் போட்டிருக்காளா இல்லையா அப்படின்றத கேட்டதுமே, அதை எப்படி போடாமல் இருப்பாங்க, அடிக்கலாம் மாட்டாங்க, சும்மா ஃபேக்காக தான் ஆக்டிங் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த ஆள் வேணுனே போட்டு ஹீரோயினை பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கான். எல்லாம் அந்த சிசியோட வேலை தான் போல். அடிப்பட்டதில் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வந்து ரத்தமே வர ஆரம்பிச்சிருது. அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோக்கு அவ்வளோ ஒரு கோவமாயிருது. அதுக்கப்புறம் அவனை போய் செம்மையாக அடித்து அவனை வந்து வெளுன்னு வெளுத்து விட்டான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால், அங்கே பேச போனால் ஆளுங்க எல்லாருமே பேசாமல் இக்னோர் பண்ணிட்டு போனதும், என்னாச்சு ஏன் இப்படி போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே அதை ஷெங்கிட்ட கேட்டதும், உன்ட்ட நேற்று வந்து அந்த மாதிரி பிஹேவ் பண்ண அந்த ஆளை யாரோ போட்டு செம்மையாக அடி வெளுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அவனை இந்த வேலையை விட்டுமே தூக்கிட்டாங்க அப்படின்றத சொன்னதும், எனக்காக நீ தானே பண்ண அப்படின்றத அவள் கேட்குறா. நான் பண்ணலை, எல்லாம் அவன் தான் பண்ணான்னு சொல்லிட்டு அங்கே ஷாவை பார்த்து அவன் கையை காமிச்சதுமே நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட போய் பேச போகிறா. அப்போ அவன் இக்னோர் பண்ணிட்டு போனதும், நான் உன்கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன், ரொம்பவே தேங்க்ஸ் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்றத சொன்னதும், நீ சொன்னதையும் மீறி உன்னோட லைஃப்பில் வந்து இன்டர்ஃபியர் பண்ணியிருக்கேனே, உனக்கு என்ன வந்துட்டு கோவம் இல்லையா அப்படின்றத கேட்டதும், அதெல்லாம் கிடையாது, நீ இந்த டைம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க, ஸோ ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொல்லிட்டேக்கா. நான் வந்து உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொன்னால் உனக்கு வந்து பிடிக்கும் அப்படின்றத கேட்டதும், என்னை நீ ஹேட் மட்டும் பண்ணாத அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்டதும்,
ஹேட்டெல்லாம் பண்ணலை, நான் வந்து அன்னைக்கு கோவத்தில் தான் அந்த மாதிரி பேசிட்டேன்னு சொன்னதுமே ஹீரோக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே எமோஷனல் ஆக ஆரம்பிச்சிருது. டைரக்டர் அந்த ஹீரோயின் எங்கே அப்படின்றதே கேட்டதுமே அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க அப்படின்றத சொன்னதும், அப்போ இப்போ அவங்களோட ஆக்டிங் சீனை யார் நடிப்பாங்க அப்படின்றத கேட்டதுமே அவங்களோட சப்ஸ்டியூட் இருக்காங்களா அவங்கள கூப்பிட்டு நடிக்க வைப்பான்னு சொன்னதும், அந்த பொண்ணை கூப்பிட்டு நடிக்க கூப்பிடுங்க அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினை கூப்பிடுறாங்க. அப்போ ஹீரோ இப்போ என்ன வந்து ஆக்டிங் சீன் அவன் நடிக்க போறா அப்படின்றத கேட்டதும் ஷெங்கோட சேர்ந்து ரொமான்டிக்கான சீன் தான் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப அங்கே வயிற்றை பற்றி எரிய ஆரம்பிச்சிருது. நான் இதுக்குள்ள ஒத்துக்க மாட்டேன், இதெல்லாம் வந்து அவன் நடிக்கக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இப்போ மெங்க் இது வந்து படத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது எப்படி நடிக்காமல் இருப்பாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின்மே அங்கே மெங்கோட சேர்ந்து செம ரொமான்டிக்காக அங்கே வந்து ஆக்டிங் பண்ணுறா. அதெல்லாம் பார்த்துட்டு இவனுக்கு அங்கே வயிற்றை பற்றி எரிய ஆரம்பிச்சிருது. அவனால் தாங்கவே முடியலை. ஹீரோயின் அங்கே ஆக்டிங்லாம் பண்ணிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க வாழ்றான். இன்னைக்கு ஆக்டிங் ரொம்ப சூப்பராக நீ பண்ண, நீ வந்துட்டு இதுக்கப்புறம் அப்படின்றத சொன்னதும், நீ இப்போ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியுது அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. எதுவும் சொல்ல வரல, பட் வந்து இந்த மாதிரி மூவிலெல்லாம் இனிமேல் நீ நடிக்க வேணான்னு சொன்னதும், நான் எதில் ஆக்டிங் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் நீ முடிவு எடுக்காத, வந்துட்டு என்னை தனியாக விடு அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க கோவப்பட்டு கிளம்பிடுறா. அப்போ அங்கே மிங்க் வந்து இன்னைக்கு ரொம்பவே ஜெலஸ் ஆகிட்ட அளவுக்கு மீறி, நீ வந்து அடுத்தவங்களோட வந்து அந்த பொண்ணு இருக்கிறத பார்க்க முடியலன்னு சொன்னதும் ஃபீலிங்ஸை எப்போ அவள் புரிஞ்சுக்க போகிறா, வேற ஒரு பர்சனோட என்னால் கண்டிப்பாக அவளை வந்து சேர்த்து வச்சு பார்க்க முடியாது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெங்க்ட்ட போய் அவங்க மேனேஜர், நீ சொன்ன மாதிரி அவன் ஆக்டிங் பண்ண அந்த சீனை வந்து எடுத்தாச்சு, இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்றத சொன்னதோ, இதை கொண்டு போய் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுங்க சோசியல் மீடியாவில். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவளுக்கு நல்ல ரெஸ்பான்சிபிள் கிடைக்கும், நம்ம வந்துட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரியே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது, இங்கே பாரு உன்னோட ஆக்டிங் வந்து பாராட்டியிருக்காங்க, ரொம்ப நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு, நீ வந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கியான்னு சொன்னதுமே அங்கே அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோக்குமே இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுட்டு அப்போ மிங்ட்ட நம்ம வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணலாம், நம்ம ஒரு கிளப் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் ஆளுங்களை வச்சு, அவளை நம்ம ப்ரொமோட் பண்ணலாம்னு சொன்னதும், அதுக்குள்ளே எவ்வளோ காசு செலவாகும் தெரியுமான்னு சொன்னதும், அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது, நான் அவளை ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஆகணும்னு நினைக்கிறேன், நீ வந்துட்டு அதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்றத சொல்கிறான். நெக்ஸ்ட் மார்னிங் அங்கே நம்ம ஷெங்கோட சேர்ந்து ஃபைனல் ஸ்டார்ட்டாக வந்து ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. செம்மையாக வந்து ஆக்டிங் பண்ணிட்டு அங்கே போயிட்டு இருக்கும்போது, நீ வந்துட்டு ஏதோ இன்னொரு நியூ மூவிக்கு ஆடிஷன் கொடுக்க போகிறதா கேள்விப்பட்டனேன்னு சொன்னதும் போது, ஆமாம் இதுக்கு எல்லாமே காரணமே எல்லாரும் தானே, எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ், எனக்கு வந்துட்டு இந்த வாய்ப்பு கிடைக்கலன்னா நான் வந்து எந்த மாதிரி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது ஈஸி அங்கே வந்துடுறா. ஓவராலாம் கனவு கண்டுட்ருக்கியா அப்படின்றத கேட்டதும், நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், நீ அன்னைக்கு இன்டர்வியூ கொடுக்க போகாமல் இருந்திருந்தேன்னா நான் எப்படி அதில் வந்து ஆக்டிங் பண்ணியிருக்க முடியும், அதனால் இதுக்கு உனக்கு தான் தேங்க்ஸ், உன்னால தான் எனக்கு வந்துட்டு அந்த நியூ மூவி கிடைக்க போகுது அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு, நீ ரொம்ப ஓவராலாம் ஆசைப்படாத, அந்த இதுக்கு நான் தான் ஹீரோயின் ஆவேன் அப்படின்றத சொன்னதும், ஆடிஷன் கொடுத்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அந்த சிசி வர்றா. அப்போ ஹீரோ, நீ என்ன என்கேஜ்மெண்ட் பிரேக்கப் பற்றி நீ என்ன வந்து யோசிச்சிருக்க அப்படின்றத கேட்டதும், நான் கண்டிப்பாக அதை வந்து ஓகேன்னு சொல்கிறேன், பட் நீ அதுக்கு பதிலாக எனக்கு வேறு ஒரு ஹெல்ப் பண்ணணும், அந்த நியூ மூவிக்கு வந்து என்னை வந்து அதை நம்ம ஹீரோயினாக போட சொல்லி அந்த டைரக்டர்கிட்ட நீ தான் பேசணும் அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோவுமே சரின்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் டேவே பார்த்தாங்க ஆடிஷன் கொடுக்க நிறைய பேர் வராங்க. நம்ம ஹீரோயினை பார்த்து, நீ என்ன வந்து நினைச்சிட்டு இருக்க, உனக்கு இங்கே வந்துட்டு வாய்ப்பு கிடைக்குன்னா அங்கே பார்த்தியா ஷா வந்து எனக்காக தான் அந்த டைரக்டர்கிட்ட பேசிட்டு இருக்காரு, கண்டிப்பாக வந்து எனக்கு இன்னைக்கு சான்ஸ் கிடைக்க போகிறத யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. அப்போ ஆடிஷன் கொடுத்த பிறகு பார்த்துக்கலான்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துடுறான். இப்போ நீ என்ன நான் சொன்ன மாதிரி அவர்கிட்ட பேசிட்டியான்னு அந்த சிசி கேட்டதும், பேசிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டதும் அவள் ஹாப்பி ஆகிட்டு போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின், நீ என்ன இப்போ அவளுக்காகவா போய் பேசுனேன்னு சொன்னதும், ஆமாம் நான் அவளுக்காக தான் பேசுனேன், நீ சொன்னேன்னா உனக்காகவும் பேசுகிறேன்னு சொன்னதுமே அங்கே அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டு இருக்கு. நீ பாசமாக மட்டும் என்கிட்ட பேசணும்னு சொன்னதும், என் பக்கத்தில் நீ வான்னு சொல்லிட்டு தலையில் ஒரே முட்டி விட்டுறா. என்ன பண்ண நீ அப்படின்றதே கேட்டதும், நீ வந்துட்டு இப்படி ஆக்டிங் வந்து எனக்கு வாய்ப்பெல்லாம் வாங்கி கொடுக்க தேவை கிடையாது, என் திறமையை பார்த்து கொடுக்கட்டும் அப்படின்றத சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த சிசியை கூப்பிட்டு அங்கே ஆக்டிங் பண்ண சொல்கிறாங்க. அவள் ஆக்டிங்கை பார்த்தா அந்த டைரக்டருக்கு செம கடுப்பாய் போயிடுது, போர் அடிக்குது. அப்போ உங்கள் ஆக்டிங்லாம் போதும் அப்படின்றத சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு நான் ஷாவோட ஃபியான்ஸேன்றதை மறந்துடாதீங்க, என்னோட நேம் வந்து சிசின்னு சொன்னதுமே எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. பிறகு நம்ம ஹீரோயின் வர்றாங்க. டைலாக்ஸ்லாம் கொடுத்ததும் அவள் அமைதியாக நிற்கிறத பார்த்துட்டு, ஏன்னா இதில் ஏதாச்சும் ப்ராப்ளமானு கேட்டதும், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஆக்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. என்னென்னா வந்துட்டு லைஃப்பில் வந்து இன்னொருத்தவங்களுக்காக சப்ஸ்டியூட் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து போட்டிருக்காங்க போல். அதே தான் நம்ம ஹீரோயினுக்குமே நடந்திருக்கு இல்லையா, அவளோட ரியலான ஃபீலிங்ஸ் எல்லாமே வெளிவர ஆரம்பிச்சிருது. அவள் ஆக்டிங்கை பார்த்துட்டு அவர் கிளாப்ஸ் பண்ணிடுறாரு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு.
புது ஆக்டர் உங்களுக்கு வந்துட்டு எப்படி இந்த மாதிரிலாம் நடிக்க வந்துச்சு அப்படின்றத கேட்டதும் ஆல்ரெடி இதே என்னோட லைஃப்பில் நடந்திருக்கு ஸோ அதனால தான் அப்படின்றத செட் அவள் வெளியே போகிறா. அப்போங்க நம்ம ஹீரோ உன்னோட ஆக்டிங்லாம் வந்து எப்படி இருந்துச்சு, ஆடிஷன் நல்லா இருந்துச்சான்னு கேட்டதுமே, அதான் நீ ஆல்ரெடி அவளுக்கு வந்து வாய்ப்பு வாங்கி கொடுத்துட்டியா, அப்புறம் என்ன வந்துட்டு செலக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவள் கிளம்பும்போது டைரக்டர் வந்து நம்ம ஹீரோயினை சூஸ் பண்ணியிருக்கதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாரு. அதை கேட்டுட்டு அந்த ஸ்ரீசிக்கு வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது. நீ என்ன எனக்காக பேசினியா இல்லையான்னு சொல்லிட்டு அவனை பார்த்து கேட்டதுமே அங்கே நம்ம ஹீரோ என்ன பேசுனான்னு காமிக்கிறாங்க. அந்த டைரக்டர்கிட்ட யார் வந்துட்டு ஆக்டிங் நல்லா பண்ணுறாங்களோ அவங்கள நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், யாருக்காகவும் யாரையும் சூஸ் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கான். அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டாவிட்டு சண்டை போட்டுட்டு அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ உன்னோட ஃபோன் ரொம்ப நேரமாக வந்து ரிங் ஆகிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அட்டன் பண்ணி பார்த்தாங்க. ஹாஸ்பிட்டல் தான் கால் பண்ணியிருக்காங்க. உடனே அங்கே வேமா அவள் கிளம்பி ஓடுறா. ஹீரோவுமே பின்னாடியே போயிட்டுருக்கான். அப்போ அங்கே ஸ்ட்ரிங் தான் இருக்கான். நீ வந்து ரொம்ப நேரமாக கால் அட்டன் பண்ணதுமே எனக்கு வந்து கால் பண்ணாங்க. ஸோ நான் வந்துட்டு உன்னோட அம்மாவை வந்துட்டு இப்போ பார்த்துட்டேன், அவங்க நல்லா தான் இருக்காங்க, நீ இப்போ போய் பாரு, நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொன்னதோ அவள் ஹாப்பி ஆகிட்டு அவனை ஹக் பண்ணதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்ப வயிற்றை பற்றி எரிய ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் உள்ளே போனதுமே ஹீரோவுமே அங்கே உள்ளே போயிட்டுருக்கான். அப்போ அங்கே ஸ்ட்ரிங் வந்து ஆல்ரெடி நீ அவளை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்ட, திரும்பவுமே தயவு செஞ்சு தொல்லை பண்ணாத அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயினோட அந்த ஆடிஷன் சீனெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அவளோட எமோஷன்லாம் பார்த்துட்டு அவனுக்கு வந்து புரிஞ்சுக்குது அவள் எவ்வளோ வந்து மனதளவில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க வெளியே சவுண்டெல்லாம் கேட்டுட்ருக்கு. என்னன்னு சொல்லிட்டு அவன் போனால் அந்த சிசி தான் வந்து அவங்க சர்வெண்ட்டெல்லாம் வந்து கோவப்பட்டுட்ருக்கா. நீ எதுக்காக வந்து இதெல்லாம் இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டதுமே நான் என்ன சொன்னேன், அந்த வாய்ப்பை எனக்கு வாங்கி கொடுன்னு சொன்னால் நீ அவளுக்கு வாங்கி கொடுப்பியா அப்படின்றத சொல்லி கேட்டதும் நான் அவளுக்கு எந்த வாய்ப்பும் வாங்கி கொடுக்கல, அவளோட டேலண்டால தான் அவளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு கோவமாயிட்டு நான் வந்து கண்டிப்பாக உன்னை என்கேஜ்மெண்ட்லாம் பிரேக்கப் பண்ண மாட்டேன், நீ எனக்கு வாய்ப்பே வாங்கி கொடுக்கல அப்படின்றத சொன்னதுமே சரி ஓகே நீ பண்ணாத, நான் வந்து பிரேக்கப் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நீ என் மேலே ப்ளேம்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு கோவமாயிட்டுருக்கு. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அந்த டைரக்டர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அவள் பெரிய ஹீரோயின் ஆயிடுவாளா, அதுக்கு எதிராக வந்துட்டு எத்தனை பேர் இருப்பாங்க தெரியுமா அப்படின்றத சொல்கிறா. இப்போ நீ ஏதாச்சும் பிளான் பண்ணேன்னு வச்சுக்கோமே, நீ வந்து அவளை ஆளை வச்சு அடிக்க வச்சதுக்கெலாம் எல்லா எவிடன்ஸ் இருக்குது, நான் வந்து கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன், உன் மேலே ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப பயந்து போயிடுறா. நீ கொஞ்ச நாள் மட்டும் எனக்கு டைம் கொடு, நான் வந்துட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே மீட்டிங் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினை வந்துட்டு சூஸ் பண்ண வேணாம், சீசியவே எடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அந்த ஷெங்குமே வந்துடுறாங்க. அப்போ ஷெங் நான் தான் இந்த படத்தோட ஹீரோ, நானே சொல்கிறேன் அவன் ஓகேன்னு, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அவன் நடிச்சா தான் நான் ஆக்டிங் பண்ணுவேன்னு சொல்கிறான். அப்போ ஹீரோ வந்து நான் வந்து இதில் வந்து பணம் போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் அப்படின்னா எங்களுக்கு சரிதான் சொல்லிட்டு அங்கே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ரொம்பவே ஹாப்பியாகிடுறாங்க. நம்ம ஹீரோட்ட அங்கே தேங்க்ஸ் சொல்லிட்டுருக்கா. இப்போ தேங்க்ஸ் சொல்கிற நேரம் கிடையாது, ப்ரொமோஷன் பண்ணணும், நீ போய் கிளம்பு அப்படின்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயினுமே அங்கே சூப்பராக ரெடியாகி வந்துடுறான். எல்லாமே நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபைனலாக நம்ம ஹீரோயின்கிட்ட நீங்கள் அந்த சிசியோட சப்ஸ்டியூட்டாக இருந்தீங்களாமே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சிசி அங்கே வந்துடுறா. இதுக்கு நானே ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு ஆமாம் நான் என்னோட சப்ஸ்டியூட்டாக தான் அவள் இருந்தா, என்கிட்ட தான் நிறைய ஆக்டிங் ஸ்கில்லாம் அவள் கற்றுக்கிட்டா அப்படின்றத சொல்லிட்டு அளந்து விட்டுட்டுருக்கா. இந்த படத்துக்கு என்ன தான் வந்து சூஸ் பண்ணணும், ஆனால் என்னத்தை பார்த்து இவ்வளோ போய் சூஸ் பண்ணாங்களோ, படம் ஓடுமோ இல்லையோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவள் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டுருக்கா. அதுக்கப்புறம் அங்கே வந்து எல்லாருமே ஃபோட்டோ ஷூட்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ பார்த்தா அவள் நம்ம ஷெங்கும் அவளும் அந்த கிஸ் பண்ண வந்து ஃபோட்டோ அங்கே போட்டு விட்டதுமே அதை பார்த்துட்டு எல்லோரும் ஷாக் ஆகிட்டு ஆல்ரெடி உங்கள் 2 பேருக்கு தெரியுமா, நீங்கள் 2 பேரும் என்ன டேட் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்டதும் ஏன் இதெல்லாம் வந்துட்டு ஒரு சின்ன தப்புனால நடந்து போச்சு, நீங்கள் யாரும் எதையும் வந்து நம்பாதீங்க அப்படின்றத சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ நீ இதை வேலை பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்தியா அப்படின்றத கேட்டதுமே அப்போ நான் என்ன பண்ணேன், இதுக்கப்புறம் நடக்க போகிறத நீ பாரு, இது சும்மா ட்ரெய்லர் தான் அப்படின்றத சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தா மீட்டிங் வச்சு அங்கே கோவப்பட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. உங்கள் 2 பேத்துக்கு ஆல்ரெடி தெரியுமா, அப்போ டேட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்டதும் நம்ம ஹீரோயின் இல்லைன்னு சொல்கிறா. அப்போ அந்த ஷெங் வந்து டேட்டிங் பண்ண கிடையாது, ஆனால் வந்துட்டு எனக்கு அவளை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்ன பதில் சொல்கிற அப்படின்றத கேட்டதுமே ஹீரோயினுக்கு என்ன பேசுகிறேனே தெரியலை, கொஞ்சம் டைம் கொடுன்ற மாதிரி சொல்லிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே ஷூட்டிங்லாம் முடிஞ்சுட்டாங்க. கிளம்பி போகும்போது நான் வந்து கேட்டதுக்கு என்ன பதில் அப்படின்றத கேட்டதுமே நம்ம ஹீரோயின் பதில் பேசாமல் இப்போ என்னோட அம்மாவை போய் நான் மீட் பண்ணணுமே ஹாஸ்பிட்டல் அப்படின்றத சொல்கிறா. இப்போ சரி ஓகே நான் வந்து டைம் கொடுக்குறேன், இன்னமே நீ என்ன எனக்கு நல்ல பதிலாக சொல் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.